வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 17 வருஷ தாகத்தை இந்தியன் டீம் நீக்கியிருக்காங்க. ஒரு வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்தது மூலமாக ஒரு 17 வருஷ கனவு நனவாயிருக்குது. ராகுல் டிராவிட்டுக்கு ஒரு சமர்ப்பணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. விளையாட்டு வீரர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ நம்ம அதுதான் எல்லாத்தையுமே ஜாதகத்து மூலமாக தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே கொண்டு வந்துடலான்றது ஒரு கணக்கு தான். கண்டிப்பாக ஜாதகத்தை தாண்டிலாம் எதுவும் போகிறது இல்லை. நானும் நிறைய பார்த்துட்டே வரேன். சில மிராக்கள் நடக்குது, அதையும் நம்ம ஏன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜாதகம்ன்றது எப்பயுமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான். ஆராய்ச்சியில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியாகவும் வரும். சரிங்களா? இப்போது விளையாட்டு வீரர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே அந்த விளையாட்டு வந்துட்டாலே செவ்வாய் தாங்க. முழுக்க செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த விளையாட்டில் இருக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ஹார்ட் பீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கடைசி அங்கிட்டான்னு போகும்போது சாதாரண மக்கள்லாம் அந்த ப்ரெஷர்லாம் அவங்களே அழுதுருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே எல்லார் கண்ணிலையுமே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி விளையாடும் போது அவங்களுக்கு வராமலாம் இல்லை. விளையாடும் போதும் அவங்களுக்கு அந்த கண்ணீர்லாம் உள்ள இருந்துக்கிட்டு நம்ம விளையாடும் போதே அழுதுட்டுருப்போம். பட் அந்த விளையாட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து அதனால என்ன உயிரே போனாலும் பரவாயில்லன்ற இறங்குறதுக்கு உண்டான கிரகம் என்னென்னா செவ்வாய் தான். அப்படின்னா செவ்வாய் உச்சமாயிட்டா இதாகிடுவாங்களா? உச்சமானாலும் ஆகலாம், ஆனால் வெறும் உச்சம் மட்டுமே ஏன்னா செவ்வாய் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும். மகரத்தில் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக மகரத்தில் உட்காரும். அப்போ செவ்வாய் உச்சமானவங்க எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் ஆயிடுவாங்கன்னா இல்லை. 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்படணும். 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்படும் பொழுது தான் அவங்க எல்லாருமே என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, 10ஆம் தொழில் ஸ்தானத்தோட செவ்வாய் சம்மந்தப்படும் பொழுது, இல்லை ரெண்டாம் இடத்தோட 10ஆவது ஸ்தானத்தோடையும் 2வது ஸ்தானத்தோடையும் 10, 11, 12, 1 10, 11, 12, 1 இல்லையா, 10, 2 இந்த 2 இடங்களை சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக செவ்வாய் ஒருத்தர் ஒரு விளையாட்டு மூலமாக காசு சம்பாதிக்க வைக்கிற விஷயத்துக்கு கொண்டு போவார். அது எப்போ, அதாவது முழு சுபத்துவமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாயோட முழு காரத்துவம் என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் தான். பக்காவாக இருக்குது. செவ்வாய் பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இதுக்கு மட்டும் விதி விலக்கு. எந்த இடத்துல இருந்தாலும் சரி பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுது, குருவால் பார்க்கப்படுது, சுக்கரனோட சேருதுன்னா டாக்டர் ஆகிடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக அடுத்ததான் டாக்டருக்கு அடுத்தபடியாக என்னென்னா பெரிய டாக்டர், ஹார்ட் நிபுணர் அப்படி இப்படி வரவங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பல இருக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் கொஞ்சம் மிஸ் ஆகணும். அதாவது என்ன சொல்கிறது, செவ்வாயும் இதாகி சூரியனும் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வந்தது அப்படின்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடது தான். கவர்மெண்ட்டில் ஏன்னா கவர்மெண்ட் தான், ஐபிஎஸ் கவர்மெண்ட் தான் போய் டாக்டர் ப்ரைவேட் டாக்டராக கூட இருக்கலாம், ஃபேமஸ் டாக்டராக இருக்கலாம். ஆனால் சூரியனும் நல்லா இருந்து செவ்வாயும் நல்லா இருந்து கொஞ்சம் வேணால் குறைஞ்சிக்கலாம்னா என்னதான் சனி ராகுலாம் சேர்ந்துச்சுன்னாலாம் டாக்டர் ஆக முடியாது. வேறு விதத்தில் கொஞ்சம் அந்த பருவத்துலேயும் செவ்வாய் வரும்போது அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக வராங்க. இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்குது. செவ்வாய் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருந்தாலே போதும். விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் ரொம்ப பலன்னு இருக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். அந்த 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்படும் போது விளையாட்டு வீரர்கள் நிறைய உருவாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஜாதகம் போடுறோம், கண்டிப்பாக இதாக தான் ஜாதகமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோஹித் சர்மா ஜாதகம் இருக்கான்ல, இல்லை விராட் கோலி ஜாதகம் இருக்குது, அதுக்கப்புறம் டோனி ஜாதகம் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை இப்போ நான் ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். ரோஹித் சர்மா சிம்ம லக்னம். நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப பிடிச்ச வீரர். ஏன்னா பழைய வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். ரோஹித் சர்மா பற்றி ஒருத்தர் ஆன்லைனில் சும்மா கேட்டிருப்பார். அவர் ஜாதகம்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஜாதகத்தை போட்டு நம்மளை இருப்பார், நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பார். நம்ம அதுக்கு மறுப்பு தெரிஞ்சுக்கணும், இந்த ஜாதகம் நல்லா தான் இருக்கும், 8 பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்புறம் அவர் இல்லை நான் உங்களை ஏமாத்தினேன், ரோஹித் சர்மா ஜாதகம் போட்டேன்னுவார். அதே மாதிரி அந்த லக்னத்தை சிம்ம லக்னமாகி 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். தோனி கன்னியா லக்னமாகி 10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அது மாதிரி கோலி, விராட் கோலி ஜாதகத்துலையுமே செவ்வாய் கண்டிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சு நான் எடுத்து போடுறேன். சரிங்களா? அதனால் இதை வச்சு என்ன செய்யலாம், நேச்சுரல் லைஃபுக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, பசங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு நல்ல ஜோதிடத்தை காட்டும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, அவங்க விளையாட்டில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, செவ்வாய் பருவத்தில் வருதான்னு பார்த்துக்கிட்டு, செவ்வாய் 10ஆம் இடத்துல இந்த மாதிரி விளையாட்டு சின்ன பிள்ளைங்களே விளையாட்டில் சேர்த்து விடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க விளையாட்டும் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா, செவ்வாய் மூலமாக வருமானம் வர்ற மாதிரியான அமைப்பு இருக்கா, கவர்மெண்ட்டில் போகிற மாதிரி அமைப்பு இருக்கா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, ரயில்வே, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய இதில் இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெறுமனே அந்த அவங்க விளையாடுற விளையாட்டுக்காக மட்டுமே வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் நம்மகிட்ட நிறைய இருக்குது.
அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதுவும் அடுத்து என்ன ஜாப் என்னென்ன வேலை, செஸ் விளாட்றவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அவசியம் இல்லை. செவ்வாய் நல்லா இருந்தாலே செஸ் விளாட முடியாது, நான் பார்த்துருக்கேன். புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் செஸ் சூப்பராக வரும். பிரக்யானந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்த்தோம். கேதுவுமே ரொம்ப சுபத்துவமாக கண்ணியில் உட்காந்து மிதனத்தில் உட்காந்து ஒரு மாதிரியான அமைப்பில் உட்காந்துருந்தது அப்படின்னா செஸ்ஸில் சூப்பராக வராங்க. அப்போ என்ன ஜாதகத்துக்கு எந்த கிரகத்துக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்னு பார்த்து அந்த ஸ்போர்ட்ஸ் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்து நம்ம பக்காவாக குழந்தைய ரெடி பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேர் மக்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை பிறந்துட்டு வந்த தேதியில் இந்த நேரத்தில் படிக்க வந்துட்டு முன்னாடி அட்மிஷன் போகிற அளவுக்கு போயிட்டாங்க மக்கள். அதனால் இந்த ஜாதகத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த குழந்தை பிறந்துருச்சு, ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுதா, இப்போ ஸ்போர்ட்ஸில் கொண்டு போனால் நல்லா வருவானா, அதுலேயும் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகணும். ஃபுட்பாலுக்கு வந்து இந்த கும்பராசியில் நான் பார்த்த வரைக்கும் ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன சொல்கிறது, எல்லாமே ரிசர்ச் தான். காலை குறிக்கிற இடம் வந்து கும்பம் தான், அதாவது இந்த தொடக்கி கீழே இருக்கிற இடத்த குறிக்கிறது. பாதம் தான் மீனம் வரும், இதை குறிக்கிற இடம் வந்து கும்பம் தான் வரும். அப்போ கும்பத்தில் செவ்வாய் இருக்கும்போது அதுவும் வரும்போது ஃபுட்பால் இந்த மாதிரி போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் மத்தியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வரும்போது கை 2ஆம் இடத்துல கையில் வரும்போது கிரிக்கெட் விளாட்றாங்க, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. ஸோ விளையாட்டு வீரர்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க சின்ன பிள்ளைலேருந்தே அதுக்கு விஷயம் மோட்டிவேட் பண்ணி, இல்லை சில பேர் நம்ம தப்பாக முடிவு எடுத்துருவாங்க. செவ்வாய் நல்லா இருக்கும், லக்னத்தில் செவ்வாய் இருக்கும், உச்சமாக இருக்கும், அதனால் இப்படின்னு தெரியுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த உள்ளூர் கிரிக்கெட் விளாண்டுட்டே போயிடுவாங்க வாழ்க்கை. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மூலமாக நல்லா வருமா, பெரிய ஆளாக வருவாங்களான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளைலேருந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லா தசாபதியிலும் வருதா நோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்படி எடுத்துகிட்டு போனால் அது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 3 பேர் ஜாதகத்தையும் எடுத்து போட்டு விளக்க சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம விராட் கோலி ஜாதகம் பார்த்தோமா, ரோஹித் சர்மா ஜாதகம் பார்த்துட்டோம், தோனி ஜாதகம் கூட முடிஞ்சால் பார்ப்போம். ஒருத்தர் ஜாதகமாக பார்ப்போம். பார்த்து என்ன பண்ணுறது, இது எல்லாம் அதில் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. என்னால் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா ஜாதகமுமே அதோட இதுபடி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனியோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ராகு திசை முடிகிற வரைக்கும் தான். கோலியுமே ராகு திசையில் தான் பெர்ஃபெக்டாக போயிருப்பார். இப்போ ரோஹித் சர்மாவுக்குமே ராகு திசை தான். எல்லாருமே அந்த ராகு திசையில் தான் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. குரு திசை வந்தோன்னா எல்லாருமே அப்படி அமைதியாகிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ராகு திசையில் தான் எல்லாருமே ஃபேமஸ் ஆகிறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்ம லைஃப்பில் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு முடிவெடுக்க வைக்கும். ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி உங்களை நகர்த்தி இது மூலமாக உங்களை ஒரு பெனிஃபிட் அடைய வைப்பார். லக்னாதிபதி நல்லா அவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குற இந்த மாதிரி போயிடும், நல்லபடியாக இருக்கும். இப்போது விளையாட்டு வீரர்கள் ஜாதகங்கள் மூலமாக அந்த ஜாதகத்தை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைங்க வந்து விளையாட்டில் நல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதை பார்த்து அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோட லைஃப்பை வந்து விளையாட்டில் போகலாமா வேணாமா. சில பேர் விளையாட விட்டவங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அதனால் ரெண்டையும் பேலன்ஸாக கொண்டு போகணும்ல. அந்த மாதிரி செவ்வாய் மூலமாக அமைப்பு இருக்குமான்னு மட்டும் பார்த்துட்டு அவங்களை கொண்டு போகிறது நல்லது. சரிங்களா? ரொம்ப நன்றி. சின்ன ஒரு வீடியோ தான். தேங்க்யூ.